ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன். நான் டி நகர் ஹோலி ஏஞ்சல்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தான் நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்கூல்லேயே எல்லாம் வசதி இருந்தது. அப்போ அத்லெட்டிக்ஸும் நெட்பால் விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து பியூலா மோசஸ் வந்து ஒரு இந்தியன் அத்லீட்டாக இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு கோச்சாக இருந்தாங்க. அவங்க ஜிஎம் ஆஃப் எஸ்டிஏடியாக ரிட்டையர் ஆனவங்க அவங்க. ஸோ மை கெரியர் ஸ்டார்டட் வித் அவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ அவங்களோட அப்படியே விளையாடிட்டு வரும்போது குயின் மேரிஸ் காலேஜில் போய் சேர்ந்தேன். ஸோ அங்கேயும் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. அந்த ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி கிரவுண்ட் இருந்தது. அதனால் என்கரேஜ்மெண்ட் பை த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ். அஃப்கோர்ஸ் நாட் ஃபார் கெட்டிங் பேரண்ட்ஸையும் நாங்கள் இது அவங்க சப்போர்ட்டில் தான். ஸோ அப்படியே வரும்போது குயின் மேரிஸ் காலேஜில் வந்து நாங்கள் முதல்ல அத்லெட்டிக்ஸில் இருந்தோம். அங்கேயும் வந்து விக்டர் வில்சன்ட்டு ஒரு வெரி ப்ராமினென்ட் அத்லெட்டிக் கோச் தான் எனக்கு கோச்சாக இருந்தார். ஸோ அப்பயே 800 மீட்டர்ஸ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரெக்கார்டு ஹோல்டராக இருந்தேன். ஸோ அந்த ஒரு கொடுப்பினை. அப்படியே நாங்கள் அத்லெட்டிக்ஸ் பண்ணும்போது காலேஜில் ஒரு ஹாக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு இம்ப்ரெஸ்ட் ஆச்சு. ஒரு நேஷ்னல் கேம் ஆச்சு, நம்ம ஏன் அதுலேயும் சேரக்கூடாதுன்ட்டு. ஆனால் அத்லெட்டிக் கோச் வந்து கொஞ்சம் விருப்பம் இல்லை. கான்சென்ட்ரேட் பண்ணுங்கம்மா, அத்லெட்டிக்ஸில் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கேமில் பண்ணாலே யூ வில் இம்ப்ரூவ்ன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் என்னோட கூட சேர்ந்த கேர்ள்ஸும் ஹாக்கியில் நம்ம விளையாடணும் ஒரு ஆசை, அந்த உற்சாகம் இருந்தது. ஏன்னா நேஷ்னல் கேம். நானும் சின்ன வயசில் நிறைய ஹாக்கி மேட்சஸ் எல்லாம் பார்த்ததால ரொம்ப ஈடோடு அதில் இன்வால்வ் ஆகிட்டோம். ஸோ அத்லெட்டிக்ஸ் முடித்தோடனே நாங்கள் ஹாக்கிக்கு போயிட்டு இருந்தோம். ஏன்னா ஈவினிங் குயின் மேரிஸ் காலேஜில் கிரிக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ கிரிக்கெட்டும் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அத்லெட்டிக்ஸால் எனக்கு வந்து ஹாக்கியில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆனோம். அந்த வருஷமே நாங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு விளையாடினோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 4 பேர் ஒன்றா விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் அப்புறம் ஸ்டேட்டுக்கு விளையாடினோம். அப்புறம் 2 இயர்ஸ்லேயே நான் வந்து இந்தியன் யூனிவர்சிட்டி கேம்புக்கு போயிட்டு கம்பைன் யூனிவர்சிட்டி டீமில் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அது. ஐ வாஸ் ஏபிள் டு கெட் தேர். ஹாக்கி வந்து ரேஃபில் சார், அவரும் ஒரு இந்தியன் டீம் கோச்சாக இருந்தார். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோச். அவரை பார்த்து தான் நாங்கள் ஹாக்கி எடுத்து விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வெரி கிஃப்டட் ஒலிம்பியன் சார்ல்ஸ் கொர்னேலியஸ் எனக்கு கோச்சாக வந்தார். அதுக்கப்புறம் ஒலிம்பியன் பாஸ்கரன் சார் எனக்கு கோச் வந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்து எனக்கு வந்த கோச்சஸ் எல்லாம் ரொம்ப ப்ராமினென்ட் கோச்சஸாக இருந்ததால் ரொம்ப உற்சாகமாக என்னால் விளையாட முடிஞ்சது. ஆனால் இட் வாஸ் பேலன்ஸ்டு. என்ன இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் படிப்புக்கும் முக்கியத்தை கொடுத்தோம். அது காலேஜுடைய பிரின்சிபலும் அங்கே இருக்கிற பிடி டீச்சர்ஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டையும் நான் நன்றி சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி அத்லெட்டிக்ஸில் ஒரு 800 மீட்டர்ஸ் ரெக்கார்டு ஹோல்டர். அப்புறம் கிரிக்கெட்டில் வந்து சவுத் ஜோன் விளையாடினேன். அதுக்கப்புறம் வி பிளேட் ஃபார் காலேஜுக்கும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி வந்து எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் ஸ்டேட் டீமுக்கு போயிட்டாங்க. என்னை சடனாக கேப்டன்சி இன்டர் காலேஜ் ஏற்றுக்கு நாங்கள் முடியலையேன்ட்டு ரொம்ப பயந்துட்டு தான் போன அப்புறம் அந்த மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னா பிளேயர்ஸ் கிட்ட சொன்னேன், நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இல்லை, நம்மளாம் ஜூனியர்ஸ், ஸோ வி கேன் வின், நம்ம வின் பண்ணலாம் சொல்லிவிட்டு ஃபீல்டிங்கில் வந்து டஃப்பாக இருக்கணும் நம்ம. ஏன்னா பேட்டிங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப சீசன்டாக இருக்கணும். அந்த அனுபவம் வந்து இட் ஷோஸ் ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த யூனிட்டி என்னன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நான் ரொம்ப கற்றுக்கினேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த மேட்ச்சை நாங்கள் வின் பண்ணோம். பியூட்டிஃபுல் ஃபீல்டிங். நான் போலிங் பண்ணதில் வந்து 1 ஓவரில் 3 ரன்ஸோ ஏதோ 3 விக்கெட்ஸ் எடுத்தேன். ஒன்றும் அந்த பேப்பர் கட்டிங் வச்சுருக்கேன். கம்பைன் யூனிவர்சிட்டி விளையாடும் போது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து தமிழ்நாடுல டீம் இருக்கான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் நேஷ்னல்ஸ்க்கு ரெகுலராக போயிட்டு இருந்தோம். ஆனால் போகும்போது குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் லூஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ மற்ற ஹையர் டீம்ஸ்க்கெல்லாம் தெரியாது நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஹாக்கி இருக்கிற அளவுக்கு. ஸோ அங்கேயும் ஒரு ஸ்டாம்ப் போட்டோம், தமிழ்நாட்டில் பிளேயர்ஸ் இருக்காங்கன்ட்டு. அது முடிச்ச அப்புறம் ஆஃப்கோர்ஸ் மேரேஜ் எல்லாம் ஆச்சு.
அப்போது என்ன ஆகுதுன்னா முன்னாடி வந்து மென் அண்ட் விமென் ஹாக்கி வந்து தனித்தனியாக இருந்தது ஃபெடரேஷனில். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் அசோசியேஷன் வந்து மென் அசோசியேஷன், தமிழ்நாடு ஹாக்கி அசோசியேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் விமென் ஹாக்கி அசோசியேஷன் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் லேக் ஏரியாவில் போய் விளையாடிட்டு இருப்போம். ஸோ விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மேயர் சம்பந்தமுடைய சன் மலர் செல்வம், ரவி சந்திரசேகர் அவங்கெல்லாம் யங் பாய்ஸாக இருந்தாலும் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, விமன் ஹாக்கி விமன் தான் எடுத்து நடத்தணுன்ட்டு. அந்த பிள்ளைங்க என்னோட வயசில் கம்மியாக இருந்தாலும் தே டுக் அ டிசிஷன், விமெனுக்கு விமன் தான் வரணுன்ட்டு என்னை வந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக என்னை தேர்ந்து எடுத்தாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே நான் வந்து அசோசியேஷனில் இன்வால்வ் ஆகிட்டேன். 84-85 ஐ பிகம் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஆஃப் சென்னை டிஸ்ட்ரிக்ட்டு. அப்பயே வந்து கேம்ப்ஸ் எல்லாம் விமென்க்கு நடத்திட்டு இருந்தோம், நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடத்தினோம். அப்புறம் சவுத் ஜோன்ன்ட்டு எடுத்து நடத்த தொடங்கினேன். அப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் எங்கேயும் சவுத் ஜோனல் டோர்னமெண்ட்ஸே நடத்துனதில்லை. நாங்கள் வந்து எடுத்து நடத்தினேன். நான் அந்த சவுத் ஜோனை எடுத்து நடத்துனதில் வந்து ரொம்ப உற்சாகம், ஆல் இண்டியாலே ரொம்ப உற்சாகம் ஆனாங்க. அதனால அப்படியே நான் வந்து ஸ்டேட் செக்ரட்டரி தமிழ்நாடுக்கு ஆனேன் அந்த 3 இயர்ஸில். அதுக்கப்புறம் ஸ்டேட் செக்ரட்டரி ஆனோடனே இந்தியன் விமன் ஹாக்கி ஃபெடரேஷனில் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக என்னை செயல்படுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. விமன் ஹாக்கி வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது. நான் வந்து நிறைய செயல்பட்டிருக்கேன் அந்த விஷயத்தில். அண்ட் ஐ கேவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு விமெனுக்கு தான். அப்புறம் என்னாச்சு, 2008 and 2009 வந்து மென் அண்ட் விமென் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மர்ஜர் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபெடரேஷன் தான் இருக்கணும்ன்ட்டு. அந்த மர்ஜரில் தான் தமிழ்நாட்டில் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடுன்ட்டு உருவாக்கி என்னை வந்து ஒரு ஜென்ரல் செக்ரட்டரியாக நியமித்தாங்க. அப்போத்துலேருந்தே நான் வந்து செயல்பட்டுட்டு இருந்தேன். அண்ட் நிறைய நேஷ்னல்ஸு சவுத் ஜோன் நடத்தியிருக்கேன். விமெனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அப்பாயின்மெண்ட் கூட விமெனுக்கு கிடையாது. ஏன்னா நேஷ்னல் லெவல்லையும் வி வர் நாட் பிளேயிங் வெல். எல்லாத்துக்கும் மைலேஜும் வேணும். கவர்மெண்ட்லேயும் வந்து ஒன்லி ஃபார் பிளேயர்ஸ் ஹூ ஹேவ் நேஷ்னல் சர்டிஃபிகேட் அது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த ஜாப் செக்யூரிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி இல்லாமல் இருந்தது. அதனால் கொஞ்சம் கேர்ள்ஸை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எஸ்டிஏடியும் சாய் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். விமெனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஓப்பன் பண்ணி அது வந்து கேர்ள்ஸை உருவாக்கணும். ஸோ அப்படியே ஸ்லோவாக வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு பிளேயர் முடித்தப்பறம் இப்போ என்ன மாதிரி ஒரு செக்ரட்டரியாக வரணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் விமெனை வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் அசோசியேஷனுக்கு வரத்துக்கு. ஆனால் அந்த டைமில் எனக்கு நிறைய லேடிஸ் கிடைக்கல. லேட்டர் இப்போ வந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்கள்லாம் வந்து காலேஜ் முடித்த உடனே பிபிஎடுக்கு போன ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க வந்து கேம்ஸ் டீச்சராக பிஇடிஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல்ஸில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது வந்தோடனே அவங்கள வந்து செலெக்ஷன் கமிட்டியில் கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு அவங்கள உற்சாகப்படுத்திட்டு இருந்தோம். அதே மாதிரி பிளேயர்ஸை வந்து ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 2 பிளேயர்ஸ் என்ஐஎஸ் ட்ரைனிங்க்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்ஐஎஸ் ட்ரைனிங் போனால் வில் ஹேவ் விமென் கோச்சஸ். ஏன்னா அது வந்து ஒரு விமெனுக்கு வந்து விமென் கோச்சஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். விமென் ஒஃபிஷியல்ஸ், விமென் கோச்சஸ்ஸு, த டீம். அண்ட் அஃப்கோர்ஸ் வி நீட் ஈவன் மென் ஒஃபிஷியல்ஸு. பட் இந்த ஒன்றும் கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கும் சரி பிளேயர்ஸ்க்கும் ஒரு நம்பிக்கை வரத்துக்கு, ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. ஸோ பீங் அ ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு டில் 21 நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அதே மாதிரி ஃபுட்பால்லையும் இருந்திருக்கேன். ஃபுட்பால் பிளேயராக இல்லைனாலும் நான் செயல்படுறதை பார்த்து மிஸ்டர் சிஆர் விஸ்வநாதன் அவரும் அதே மாதிரி தான் பெண்கள் ஃபுட்பாலுக்கு பெண்கள் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு விமென் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி என்னை ஒரு விமென் கன்வீனராக தமிழ்நாட்டில் பண்ணோம். நாங்கள் அதுலேயும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் சாய் எஸ்டிஏடியில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை உருவாக்கி அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் நல்லா விளையாடி இன்டர் டிஸ்ட்ரிக்டெல்லாம் விளையாட வச்சு அவங்க இன்றைக்கி வந்து ஆல் இண்டியா யூனிவர்சிட்டிலேயே வின்னர்ஸ், ரன்னர்ஸ், நேஷ்னல்ஸ்லேயும் ஒரு 4-5 பேர் ரெகுலராக டீமுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீ எப்போவுமே ஒரு பேஷனாக உண்மையாக ஒரு எஃபர்ட்ஸோடு பண்ணால் எது வேணால் சாதிக்கலாம். ஏன்னா என்ன மாதிரி ஒரு பெண் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு ஒரு ஹாக்கியில் வந்து நான் வந்து நாட் ஓன்லி த ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு ஹாக்கி, இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் விமென் ஜென்ரல் செக்ரட்டரியே இல்லை.
நான் ஒருத்தி தான் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். மைட் பி தேவர் பிரசிடென்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஆனால் ஜென்ரல் செக்ரட்டரின்ட்டு நம்ம நாட்டிலேயே தமிழ்நாட்டில் தான் அந்த ஒரு பெண்ணுக்கு அந்த அழகான ஒரு உரிமை கொடுத்து நான் இருந்தேன். நான் அதில் அது இல்லாமல் ஆல் இண்டியாலேயும் நான் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது இந்தியன் டீம் மேனேஜராக போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் டெக்னிக்கல் ஒஃபிஷியலாகவும் இருந்திருக்கேன். அண்ட் ஒன்று ஒரு முக்கியமான ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து வேர்ல்டு கப் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து மென்னுக்கு அப்சர்வராக என்னை அமைச்சிருந்தாங்க. அண்ட் பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உண்மையாக இருந்து பேஷனேட்டாக இருந்துட்டு நேர்மையாக இருந்தோன்னா நிச்சயமாக அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அப்சர்வராக இருக்கும்போது நான் கொடுத்த ரிப்போர்ட் வந்து ஹாக்கி இந்தியா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அடுத்த காமன்வெல்த் கேம்ஸில் நம்ம வந்து சில்வர் மெடலிஸ்ட்டாக இருந்தோம் மென் ஹாக்கியில். ஸோ அந்தளவுக்கு என்னுடைய போராட்டம் சொல்லும் போது ஃபைனான்ஷியலாக தான் போராட்டம் இருந்தது. அதில் நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி வீட்லேயும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பேலன்ஸ்டாக போகலாம். வீட்லேயும் வந்து நம்ம இல்லாத குறை இல்லாமல் பிள்ளைங்களை பார்த்துட்டு அதே நேரத்தில் பேலன்ஸ்டாக போயிட்டு எனக்கு ஆஃபீஸில் ரயில்வேஸில் வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதி தான் நான் பாஸ் ஆனேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடையாது, அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடையாது, இப்போயும் இல்லை ஹாக்கி விமெனுக்கு. அது வந்து நேச்சுரலாக அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை டவுன் த லைன் பார்த்திங்கன்னா பொதுவாகவே என்னுடைய பிடி டீச்சர்ஸ், எனக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், காலேஜில் இருக்கிற பிரின்சிபல்ஸு, என் பேரண்ட்ஸு, என் கூட சப்போர்ட் பண்ணவங்க, எனக்கு வந்த கோச்சஸ்ஸு எல்லாருடைய சப்போர்ட்டால் தான் நான் இவ்வளோ சாதிக்க முடிஞ்சது. அண்ட் ஐம் அ வெரி கண்டென்ட் பர்சன். நான் ஒரே ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். பெண்கள் தலைமையில் வந்து எதுவும் சாதிக்க முடியாததுன்ட்டு நான் வந்து ஒரு உதாரணமாக இருக்கேன். முடியாதது ஒன்றும் இல்லை, முடியும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமாக கொடுக்கணும். அவங்க மென் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய வாட்டி வந்து நான் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது நான் பேர் சொல்ல விரும்பலை, ப்ராமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் ஹாக்கி அவங்களெல்லாம் வாங்க என் கூட ஹெல்ப் பண்ணுங்கள், வந்து கூட இருந்து பண்ணுங்கன்னா அவங்க வந்து யாரும் அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்காதது எனக்கு மனசு கஷ்டம்தான். அன்றைக்கி விளையாடின ஹாக்கி வேறு, அன்றைக்கி செயல்பட்ட ஹாக்கி வேறு. இன்றைக்கி வந்து ஹாக்கி ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போகுது. எப்படி ஹாக்கியில் அந்த காலத்தில் வந்து மண்ணில் விளையாடிட்டு இருந்தோமோ இன்றைக்கி வந்து அப்புறம் பியூட்டிஃபுல் ஹாக்கி. அப்போது இந்தியன் ஹாக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ட்ரிப்ளிங் பண்ணுவோம். அது வந்து இந்தியன் ஹாக்கினா அவ்வளோ ஆசையாக எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த நோக்கத்தில் தான் நானும் வந்து ஆசையாக ஹாக்கி விளையாட ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்பீடு, பவர், என்டியூரன்ஸ் தான் தேவை. ஏன்னா ஆஸ்ட்ரோடர்ஃப் தேவை. அதனால் ஹாக்கி மாறிடுச்சு. அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டுன்ட்டு வரும்போது நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கிறது இதுதான், இவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு. ஆனால் ஒரு மாநிலத்துலேயும் டர்ஃப் வரணும். ஹாக்கி டர்ஃப் அந்த மாநிலத்தில் வந்தால் தான் ஹாக்கி டெவலப் ஆகும். ஏன்னா எது இருந்தாலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் டர்ஃப், இப்போ 4-5 டிஸ்ட்ரிக்டில் டர்ஃப் இருந்தால் கூட எல்லாத்துக்கும் அவங்க சென்னைக்கு வரணும், இல்லை மதுரைக்கு போகணும். திருநெல்வேலியில் டர்ஃப் சரியில்லை, எங்கள் YMCAல டர்ஃப் சரியில்லை. ஸோ ராமநாதபுரத்தில் டர்ஃப் இருக்குது. பட் எனியோ வி ஹேவ் டு see to the climatic condition also. இங்கே தமிழ்நாட்டிலேருந்தே ஒரு நேஷ்னல்ஸ்க்கு பிளேயர் போகிறாங்கன்னா அந்த சென்டர்லேருந்து அவங்க பொறுப்பிடணும். அப்போ வந்து ஒரு பிளேயருக்கு வந்து எல்லா வசதி மட்டும் இல்லை, டிக்னிஃபைடாக ஒரு நல்ல யூனிஃபார்மு, நல்ல ட்ரெயின் ஃபேரு. ஏன்னா நாங்கள் போகும்போது டாய்லெட் நான் படுத்துட்டு போயிருக்கோம். ட்ரெயின் ஃபேர் கிடையாது, யூனிஃபார்ம் கிடையாது. ஏன்னா ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்தது. ஆனால் தே ஷுட் பி கிவன் ஒரு டிக்னிட்டியும் ஒரு ப்ரைடும் ஒரு உற்சாகத்தோட அந்த பிளேயருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அமிச்சோன்னா அவங்களுக்கும் ஒரு உற்சாகமாக செயல்படணும், நல்லா விளையாடணுன்ட்டு அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். 1985 வந்து விமென்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்தது. விமென்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து ஆல் கேம்ஸ் பட் ஓன்லி விமென், நேஷ்னல் லெவலில் ஆல் கேம்ஸ்க்கு விமெனை மட்டும் நடத்துவாங்க வருஷம். அது 1985 வந்து தமிழ்நாடு ஹோஸ்ட்டாக இருந்தது. ஹாக்கி வந்து கோயம்புத்தூரில் நடத்தினாங்க. அப்போ நான் ஒரு பிளேயராக இருக்கேன். அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் MG ராமச்சந்திரன் ஐயா தான் எங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரைஸ் கொடுத்தாரு. அது வந்து நான் வந்து மற்றவங்களுடைய சந்தோஷத்தை நான் வந்து அதை வந்து நான் அனுபவித்து பார்த்தேன். அங்கே அவர் கொடுத்தது வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கினாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, நாங்கள் இருக்கோம் உன்னோட, கவர்மெண்ட் உங்களோட இருக்கோம் என்று சொல்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தேவாராம் சாரோட
நான் செக்ரட்டரி ஹாக்கி விமெனில் இருக்கும்போது தேவான சாரோட மிஸ்ஸஸ் ஜெயலலிதாவை பார்க்க மேடம் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடமை பார்க்க போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் தேவான சார் வந்து இந்த மாதிரி விமென்ஸ் ஹாஸ்டல் வேணும் பெண்களுக்கு சாரி விமெனுக்கு ஹாஸ்டலில் அது கட் பண்ணிக்கிறீங்களா? அப்புறம் விமெனுக்கு வந்து போலீஸில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. தேவா சார் வந்து மேடம் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடம்கிட்ட இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விமெனுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் எதனா செய்யணும்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப மேடம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதில் வந்து மேடம் நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அது வர விமென்ஸ் டேயில் வந்து நியூஸ் பேப்பரில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட், பெண்களுக்கு வந்து போலீஸ் தமிழ்நாடு போலீஸில் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் வந்து பெண்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தது வந்து அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கு நம்ம எல்லாரும் இன்றைக்கி வந்து அந்த அப்பாயின்மெண்ட் விஷயம் ஸ்டார்ட் பண்ணது நம்ம வால்டர் தேவாரம் ஐயா தான், டிஜிபி. அவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அவர் சொல்லிட்டு அப்புறம் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதுலேயும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஹைட்டு வெயிட்டு அந்த பிரச்சனையால் நிறைய பேருக்கு நல்ல பிளேயர்ஸ் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் திருப்பி ஐயா வால்டர் தேவரம் ஐயா வந்து போய் மேடமை பார்த்தப்பறம் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடமை பார்த்தப்பறம் அவர் சில குறைங்கள்லாம் சொன்னோன்னா அவங்க அந்த பாலிசி மேட்டர்ஸும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து நிறைய பேர் அதில் ஆர்ம்ட் ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் சர்வீஸில் விமென் போலீஸ் எடுத்தாங்க, எல்லா கேம்ஸ்லேயும் எடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஸோ நம்ம வந்து இந்த நேரத்தில் மிஸ்டர் டிஐஜி ரிட்டையர்ட் வால்டர் தேவாத்துக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த விஷயத்தில். இன்றைக்கி தமிழ்நாடு போலீஸில் விமென் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா அது அவருக்கும் நம்ம மேடம் சீஃப் மினிஸ்டர் லேட் ஜெயலலிதா மேடம்க்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் அந்த ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு மாநிலத்துலேயும் டர்ஃப் போட்டோன்னா அந்த ஹாக்கி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அது. ஸோ நம்ம வந்து ஒரு ஹாக்கியுடைய அவேர்னஸை உருவாக்கிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டில். ஆனால் நம்ம கேமை டெவலப் பண்ணி நம்ம பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு விளையாடுற வரைக்கும் வந்து நம்ம உற்சாகமாக கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஹாக்கியில் மட்டும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குனாங்கன்னா அது ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் செயல்படுவோன்ட்டு நான் விரும்புகிறேன். ஸ்போர்ட்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆர் லைஃப். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆர் லைஃப். அதில் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ்லேருந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு பண்ணதுக்கு அந்த இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம்.